வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு, அதாவது 11ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு போகக்கூடிய மாணவர்களுக்கான அந்த மேக்ஸ் பாடத்திற்கான மேத்தமெட்டிக்ஸோட அந்த புக் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மேக்ஸ் புக்கை நீங்கள் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் நீங்கள் சென்ற ஆண்டு 11ஆம் வகுப்பில் செய்த தவறு, இந்த ஆண்டில் செய்யக்கூடாத தவறு அது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸ் புக் அது ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் புக்கு பிரிண்ட் ஆகலை அப்படின்றனால முக்கிய பாடங்களுக்கு சிங்கிள் வால்யூம் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரைக்கும் என்ன தகவல்ன்றது தரல. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் மொத்தமே 6 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. முதல் புக்கில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் 6 புக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை செகண்ட் வால்யூமில் 2 யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஐயும் மெர்ஜ் பண்ணி ஒரே புக்காக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நீங்கள் படிப்பதற்கு தேவையான எந்த வழிமுறையை நம்ம பின்பற்றினா சரியான முறையில் தேர்வுக்கு தயாராகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த மேக்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு நீங்கள் ஒரு புதிய பாடத்திட்டத்தை சந்திச்சிட்டீங்க 11th. இதில் ஒவ்வொரு இயல் முடிஞ்சனையும் உதாரணத்துக்கு இப்போ பேஜ் நம்பர் 42, அதாவது ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சனே ஃபஸ்ட் யூனிட்டோட ரிவ்யூ பேஜ் நம்பர் 42 கொடுத்துருக்காங்க. அந்த 42 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா புக் பேக் கொஸ்டின் ஒன் வேர்டு ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சனையும் பயிற்சி 1.8க்குரிய ஒன் வேர்டு கொஸ்டின் பேஜ் நம்பர் 62 கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை ஒன் வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா 25 ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த 25 ஒன் வேர்டுக்குமே நான் ஆன்சர் குறிச்சிருக்கேன். இந்த புக்கோட பிடிஎஃப் ஃபைல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். இந்த இதோட ஆன்சர் கீ பேஜ் நம்பர் 304 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை குறிச்சிக்கலாம். 25 ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த 25 ஒன் வேர்டையுமே ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடியதையும் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எடுத்து வச்சு பின்னால் எடுத்து வச்சு அந்த இதுக்கு ஆன்சர் எப்படி வருது, அதாவது ஆன்சரை மொட்டமான படம் பண்ணாதீங்க, அந்த ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கிறத புரிஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரீட்சை வரைக்கும் இப்போ அந்த பொதுத் தேர்வு நடக்கிறது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆன்சர் மறக்காமல் இருக்கும். மொட்டமான பாடம் பண்ணுறதுங்கிறது மேக்ஸில் சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால் அந்த ஃபார்முலா போட்டு எப்படி ஆன்சர் வருதுங்கிறத செஞ்சு பழகிக்கங்க. அதுமாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய 25 ஒன் வேர்டையுமே தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு அது எல்லாத்துக்கும் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற ஆண்டு பொதுத் தேர்வில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதிய பாடத்திட்டத்தில் மேக்ஸில் எப்படி ஒன் வேர்டு இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 20 ஒன் வேர்டு அப்படின்னம்னா அந்த 20 ஒன் வேர்டில் 16 ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டு தான். மிச்சம் 4 ஒன் வேர்டு மட்டும்தான் புக்குக்குள்ளேருந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் நீங்கள் பயிற்சிகள் செஞ்சு எல்லா பயிற்சியுமே செஞ்சு பார்த்த மாணவர்களுக்கு அதுவும் எளிமையாக தான் இருந்தது. அப்போ அந்த புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் 20ஐயுமே உங்களால் அடிக்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 6 யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 4 யூனிட்லேருந்து 5 யூனிட் வரைக்கும் நீங்கள் தெளிவாக அனைத்து பயிற்சிகளையுமே செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸில் நல்ல மதிப்பெண், அதாவது ஆரம்பத்தில் எங்களுக்கு மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு புலம்புறதை விட நல்ல மதிப்பெண் 12ஆம் வகுப்பில் நீங்கள் வாங்குறதுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கோட பிடிஎஃப் இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த புக்கோட பிடிஎஃப் லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மீடியத்துக்கு தமிழ் மீடியம் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் லிங்க் இருக்குது. ரெண்டுலேயுமே பேஜ் நம்பர் 62 தான் அந்த ஒன் வேர்டு இருக்குது. நீங்கள் அதை ஆரம்பத்துலேருந்து இப்போந்தே எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தேர்வுக்கு தயாராகிறதுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.